கிவிலோயா திட்டம் இனவாத நோக்கம் கொண்டதல்ல. வாக்கு அரசியலுக்காக திட்டத்தை குழப்ப வேண்டாம் என்கின்றார் அமைச்சர் நலிந்த ஜெயதிச. நாடு முழுவதும் ஒன்றாக விசேட வேலை திட்டம் நுவர்லியாவில் இன்று முன்னெடுப்பு. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் புத்த பிக்குகள் உள்ளிட்டோருக்கு பிணை. சுவாமிமலை தோட்ட தொழிலாளர்களின் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் 3 பேர் மயக்க நிலை. யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி துப்பாக்கிச்சூட்டில் இறந்த சந்தேக நபர் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக உடற்கூற்று பரிசோதனையில் தகவல். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கொலை சந்தேக நபர்கள் 12 பேருக்கு மரண தண்டனை விதிப்பு. வணக்கம், இது யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். கிவிலோயா திட்டத்தின் கீழ் எந்தவொரு இனவாத நோக்கமும் அரசாங்கத்துக்கு இல்லை. எனவே இதனை அரசியல் மயப்படுத்த வேண்டாம் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் முல்லைத்தீவு மற்றும் வவுனியா ஆகிய மாவட்ட மக்களின் நீர் பிரச்சினைக்கு தீர்வினை வழங்குவதாகவும் குறிப்பாக விவசாய நடவடிக்கைகளுக்கு நீர்ப்பாசனத்தை வழங்குவதற்கான அத்தியாவசிய வேலை திட்டமாகவே இந்த கிவிலோயா திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. ஆனால் இது எமது அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட வேலை திட்டம் அல்ல. 2011ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அப்போதைய அமைச்சரவை குறித்த கிவிலோயா அபிவிருத்தி வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு வந்தது. இதற்காக அக்கால பகுதியில் 4170 மில்லியன் ரூபாய் செலவு மதிப்பிடப்பட்டிருந்தது. இது மகாவலி எல் வலயத்திற்குள்ளேயே காணப்படுகிறது. 4 ஆண்டுகளுக்குள் இந்த திட்டத்தை நிறைவு செய்வதற்கும் திட்டமிடப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் ஆக்கிரமிக்கப்பட்டதன் பின்னர் அந்த திட்டம் முறையாக முன்னெடுக்கப்படவில்லை. கோவிட்-19 தொற்று மற்றும் அதன் பின்னரான பொருளாதார நெருக்கடிகள் உள்ளிட்ட காரணிகளால் இந்த திட்டம் இடைநடுவில் கைவிடப்பட்டது. சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்னர் அத்தியாவசியமானது என இனங்காணப்பட்ட வேலை திட்டத்தை தற்போது நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம். அதற்கமைய தேசிய நிதியத்தினூடாக 2026 தொடக்கம் 2031ஆம் ஆண்டு வரை இந்த திட்டத்தை முன்னெடுத்து அதனை நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளோம். இருந்தபோதும் அன்று 4170 மில்லியன் ரூபாய் செலவில் இதனை நிறைவு செய்ய முடியும் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் தற்போது அது 23,456 மில்லியன் ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. ஆரம்பிக்கப்பட்ட போது மதிப்பிடப்பட்ட தொகையை விட 6 மடங்கு செலவு அதிகரித்துள்ளது. இதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இனத்தை அடிப்படையாக கொண்டு எவருக்கும் நீர் வழங்கப்படுவதில்லை. எனவே இதனை அரசியல் மயமாக்கி வாக்குகளை அதிகரித்துக் கொள்வதற்காக பயன்படுத்த வேண்டாம் என கேட்டுக் கொள்கின்றோம். இந்த திட்டத்தை முன்னெடுப்பதில் அரசாங்கத்துக்கு வேறு எந்த நோக்கமும் கிடையாது என அவர் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் ஒழிப்புக்கான முழு நாடும் ஒன்றாக தேசிய நடவடிக்கையின் மத்திய மாகாண வேலை திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் இன்றைய தினம் நுவர்லியாவில் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் மலையக மக்கள் எதிர்கொண்டுள்ள பிரதான சமூக பிரச்சினையாக போதைப்பொருள் பாவனை அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அனைத்து தரப்பினரையும் ஒன்றிணைந்த விரிவான விழிப்புணர்வு பொறிமுறையின் ஊடாக அந்த மக்களை அப்பழக்கத்திலிருந்து மீட்டு சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக அவர்களை உயர்த்துவதே இதன் பிரதான நோக்கமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை போதைப்பொருள் சுற்றி வளைப்புகளில் சிறப்பாக செயற்பட்ட 62 போலீஸ் உத்தியோகத்தர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இதில் இடம்பெறவுள்ளது. திருகோணமலை பகுதியில் புத்தர் சிலை வைக்கப்பட்டமை தொடர்பான சம்பவத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட பலாங்கொட கசப தேரர் உள்ளிட்ட 4 பிக்குகள் மற்றும் மேலும் 5 சந்தேக நபர்களையும் பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்நிலையில் சந்தேக நபர்கள் திருகோணமலை மேல் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த பிணை உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. திருகோணமலையில் உள்ள விகாரையொன்றில் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலையொன்றை அகற்றுவதற்கு முற்பட்டதை அடுத்து கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 16ஆம் தேதி அங்கு அமைதியற்ற சூழல் ஏற்பட்டிருந்தது. எனினும் குறித்த கட்டுமானங்கள் அனுமதியின்றி முன்னெடுக்கப்பட்டதாக கூறி கடற்கரை பாதுகாப்பு திணைக்களம் போலீசாரிடம் முறைப்பாடு செய்திருந்தது. இந்த நிலையில் புத்தர் சிலையை அகற்ற முயற்சித்த போது பிக்குகள் மற்றும் பிரதேச மக்களிடமிருந்து போலீசாருக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து பலாங்கொட கசப தேரர் உள்ளிட்ட 4 பிக்குகள் மற்றும் மேலும் 5 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நுவர்லியா மாவட்டம் மஸ்கெடியா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஹொரண பெருந்தோட்ட நிறுவனத்தைச் சேர்ந்த சாமிமலை கவரவில் தோட்டத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்களில் 3 இன்றைய தினம் காலை மயங்கி விழுந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
இதற்கமைய தோட்ட நிர்வாகத்தால் 8 தொழிலாளர்களின் சேவை இடைநிறுத்தப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கப்பட்டு வந்த போராட்டம் தற்போது தீவிரமடைந்துள்ளது. குறித்த தோட்டத்தில் பணியாற்றும் 8 தொழிலாளர்களின் சேவையை தோட்ட நிர்வாகம் இடைநிறுத்தியிருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் கடந்த 7 நாட்களாக தொடர் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். தமது கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு கிடைக்காத காரணத்தினால் நேற்றைய தினம் முதல் இவர்கள் தமது போராட்டத்தை உண்ணாவிரத போராட்டமாக மாற்றியுள்ளனர். இந்த நிலையில் உண்ணாவிரதத்தின் தாக்கம் காரணமாக இன்று காலை 3 தொழிலாளர்கள் திடீரென மயக்கமடைந்துள்ளனர். இதனையடுத்து அவர்கள் உடனடியாக நோயாளர் காவு வண்டி மூலம் கிழங்கன் ஆதரவு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தோட்டத்தில் பதிவு செய்யப்படாத வெளியாட்களை பயன்படுத்தி தேயிலை பறிக்கும் பணிகளை மேற்கொள்ள தோட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்தது. இதற்கு தோட்ட தொழிலாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். நிர்வாகத்தின் இந்த தீர்மானத்தை எதிர்த்து காரணத்தினாலேயே 8 தொழிலாளர்களின் சேவையும் தன்னிச்சையாக இடைநிறுத்தப்பட்டதாக தொழிலாளர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். கடந்த 48 நாட்களாக தங்களின் சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் தாம் பெரும் பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த பிரச்சினை தொடர்பில் நுவர்லியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மெனோகனிசன் மற்றும் பழனி திகாம்பரம் ஆகியோர் தோட்ட நிர்வாகத்துடன் முன்னெடுத்திருந்தனர். இதனையடுத்து குறித்த 8 தொழிலாளர்களையும் மீண்டும் பணிக்கு திரும்புமாறு தோட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இருப்பினும் பணியிடை நிறுத்தம் செய்யப்பட்ட கடந்த 48 நாட்களுக்கான நிலுவைச் சம்பளம் அல்லது அதற்கான உரிய நஷ்டஈடு தொடர்பில் நிர்வாகம் எந்தவித உறுதியான தீர்வுகளையும் வழங்கவில்லை என தொழிலாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எங்களை மீண்டும் வேலையில் சேர்த்தால் மட்டுமே போதாது, அநியாயமாக பணியிடை நிறுத்தம் செய்யப்பட்ட நாட்களுக்கான உரிய தீர்வு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தொழிலாளர்கள் தமது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி துப்பாக்கிச் சூட்டில் இறந்த சந்தேக நபர் ஐஸ் மற்றும் ஹெரோயின் பயன்படுத்தியதாக உடற்கூற்று பரிசோதனைகளின் போது தெரியவந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய பட்டுக்கோட்டை சித்தங்கடி பகுதியைச் சேர்ந்த 17 வயதுடைய சிறுவன் நேற்றைய தினம் அதிகாலை ஊர்காவல்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அல்லைப்பட்டி பகுதியில் வைத்து போலீசாரால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார். போலீசாரின் கட்டளையை மீறி பயணித்ததால் இந்த துப்பாக்கி பிரயோகம் முன்னெடுக்கப்பட்டதாக போலீஸ் தரப்பினரால் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று போலீஸ் ஊடகப் பிரிவு அறிக்கையொன்றை வெளியிட்டு இந்த அறிக்கையில் இறந்த சந்தேக நபர் ஐஸ் மற்றும் ஹெரோயின் பயன்படுத்தியதாக உடற்கூற்று பரிசோதனைகளின் போது தெரியவந்ததாக அரசு மருத்துவ அதிகாரி தெரிவித்தார். வாகனத்தில் இருந்த மற்ற 2 சந்தேக நபர்களும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். அதில் மேலும் ஒரு சந்தேக நபர் போதைப்பொருள் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த வாகனம் டால்பின் ரக வாகனமாகும். பின் இருக்கை அகற்றப்பட்டிருந்ததால் குற்றப்புலனாய்வு அதிகாரிகளின் உதவியுடன் வாகனத்தை சோதனை செய்த போது 17 கிராம் 500 மில்லிகிராம் கஞ்சா, ஒரு வாள், ஒரு கத்தி, ஒரு கயிறு மற்றும் சாணம் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டன. குற்றம் நடத்திய இடத்திலிருந்து தப்பிச் செல்ல முயன்ற வேன் ஊர்காவல்துறை பகுதியில் கால்நடை திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட அதே வாகனமா அல்லது வேறு குற்றங்களில் ஈடுபட்ட வாகனமா என்பதை அறிய ஊர்காவல்துறை போலீஸ் நிலையமும் யாழ்ப்பாண பிரிவிற்கு குற்றப்புலனாய்வு பணியகமும் உதவி போலீஸ் கண்காணிப்பாளரின் மேற்பார்வையின் கீழ் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என போலீஸ் ஊடகப் பிரிவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொலன்னறுவை மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்தகுருள தாக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கில் குற்றவாளிகளாக இனங்காணப்பட்ட 12 பேருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கம்பஹா மேல் நீதிமன்றத்தின் 3 அடங்கிய நீதிபதிகள் ஆயம் இந்த தீர்ப்பை அறிவித்தது. அத்துடன் 4 பேருக்கு 5 வருடம் ஒத்திவைக்கப்பட்ட 6 மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் குற்றஞ்சாட்டியிருந்த 23 பேர் இந்த வழக்கில் இருந்து நிரபராதிகளாக கருதி விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் 41 பேருக்கு எதிராக சட்டம் அதிபரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கடந்த 2022 ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி நாட்டில் ஏற்பட்ட அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்களின் போது நிட்டம்புவ நகரில் வைத்து பொலன்னறுவை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அமரகீர்த்தி அத்தகுருள மற்றும் அவரது பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஆகியோர் நிட்டம்புவ ஊடாக சென்று கொண்டிருந்த போது ஆபாசமடைந்த கும்பலால் தாக்குதலுக்கு உள்ளாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கியூபாவில் நிலவும் கடுமையான எரிசக்தி நெருக்கடி மற்றும் விமான எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக அந்த நாட்டிற்கான அவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு ஜெர்மனிய வெளிவிவகார அமைச்சு தமது குடிமக்களுக்கு அவசர எச்சரிக்கையொன்றை விடுத்துள்ளது. இந்நிலையில் கியூபாவின் சர்வதேச விமான நிலையங்களில் கடந்த 10ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரை விமான எரிபொருள் கிடைக்காது என அந்த நாட்டு அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இந்த நிலையில் ஏர் கனடா, ஏர் டிரான்சாட் மற்றும் பெட்ஸ்டெட் போன்ற முன்னணி சர்வதேச விமான நிறுவனங்கள் தமது சேவைகளை இடைநிறுத்தியுள்ளன. இதன் விளைவாக கியூபாவில் சிக்கியுள்ள சுமார் 3000 பயணிகளை மீட்பதற்காக ஏர் கனடா நிறுவனம் வெற்றி விமானங்களை அனுப்பி வருகின்றது.
வெனிசுவேலா மீதான அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் மற்றும் மெக்சிகோ போன்ற நாடுகளுக்கு விடுக்கப்பட்ட வர்த்தக வரி மிரட்டல்கள் காரணமாக டிசம்பர் நடுப்பகுதியில் கியூபாவிற்கான எண்ணெய் விநியோகம் முற்றாக முடங்கியுள்ளது. இந்த இக்கட்டான சூழ்நிலையை சமாளிக்க கியூபா அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதுடன் அரசு நிறுவனங்களுக்கு வாரத்திற்கு 4 நாட்கள் மட்டுமல்ல வங்கி வேலை நேர குறைப்பு மற்றும் எரிபொருள் விற்பனையில் கடுமையான கட்டுப்பாடுகளையும் நடைமுறைப்படுத்தியுள்ளது. அடிப்படை சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் அங்குள்ள நிலைமை மேலும் மோசமடையக்கூடும் என அஞ்சப்படுகிறது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிவிலோயா திட்டம் இனவாத நோக்கம் கொண்டதல்ல, வாக்கு அரசியலுக்காக திட்டத்தை குழப்ப வேண்டாம் என்கின்றார் அமைச்சர் நலிந்த ஜெயதிச. நாடு முழுவதும் ஒன்றாக விசேட வேலை திட்டம் நுவர்லியாவில் இன்று முன்னெடுப்பு. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம், புத்த பிக்குகள் உள்ளிட்டோருக்கு பிணை. சுவாமிமலை தோட்ட தொழிலாளர்களின் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் 3 பேர் மயக்க நிலை. யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி துப்பாக்கிச்சூட்டில் இறந்த சந்தேக நபர் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக உடற்கூற்று பரிசோதனையில் தகவல். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கொலை, சந்தேக நபர்கள் 12 பேருக்கு மரண தண்டனை விதிப்பு. இத்துடன் ஈரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.